அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சூப்பரான வெஜிடபிள் மஞ்சூரியனை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து மஞ்சூரியன் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்குங்க. 1 கப் பீன்ஸ் சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 கப் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க 1 ஸ்பூன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம காயெல்லாம் தண்ணி இருக்கிறதால தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு அதுலேயே ஈரப்பதம் இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே சைஸில் எல்லா உருண்டையும் இந்த காய்க்கு எனக்கு 15 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு வானலில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ஒரு உருண்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வானலில் எத்தனை உருண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா செவந்தோன்னே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடிப்பாகம் நல்லா செவந்திருக்கான்னு பாருங்கள். திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா கலர் மாறினோன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு பேட்சை பொரிச்சு எடுத்துட்டு இன்னொரு பேட்சும் போட்டுடலாம். இப்போ மீதி உள்ள உருண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஒரு 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக சேர்த்துட்டேன். 1 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துருக்கேன். சின்னதாக குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு சுவைக்காக நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இன்னொரு ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த கிரேவியாக ரெடி பண்ணுறதால 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள், வெஜிடபிள் மஞ்சூரியன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் இது ரெடி பண்ணேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நான்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.